நமஸ்காரம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியானது பாத்தீங்கன்னா நியூமராலஜி பிளஸ் ஜிம்மாலஜி சம்பந்தமான கருத்துக்கள் நிறைய பேசிட்டு இருக்கோம். பர்டிகுலரா என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைய காலகட்டத்துல எல்லாருமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம டக்குன்னு அப்படியே போயிட்டு இருக்கோம், ஆபீஸ் போறோம், ஆபீஸ் போயிட்டு அப்படியே ஒரு முடி வெட்டிட்டு வந்துடுறோம், அப்படியே வீட்டுக்குள்ள வரோம், குளிச்சுக்கிறோம், போய்க்கிறோம், வந்துக்கிறோம். பட் எவ்வளவுதான் இருந்தாலும் என்னன்னு சில நேரங்கள்ல சில இது நமக்கு ஒத்து வருவதில்லை. சோ அப்படி பார்க்கும்போது என்னன்னு காமனாவே என்னன்னு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் முடி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஸ்திரம் சொல்கிறது. செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை முடி வெட்டக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை பௌர்ணமி அன்று, அஷ்டமி நவமி சஷ்டி திதி என்றும் இந்த முடிவெட்டுவதை சற்று தவிர்க்கப்பட வேண்டும் சொல்லிட்டு சில சாஸ்திரங்கள் கூறுகிறது. இயற்கையாகவும் பார்க்கப்பட்டாலும் அது உண்மையாக தெரிகிறது. இப்படி பார்க்கும் பொழுது சார் எனக்கு ராசி தெரியாது, நட்சத்திரம் தெரியாது, அல்லது என்ன ஏதுன்னு தெரியாது, பட் எனக்கு டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் தெரியும், நான் இந்த மாதிரி இந்த நம்பர்ல பிறந்திருக்கேன், எனக்கு எந்த நாளில் முடிவெட்டப்பட்டால் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு யோகம் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டால், இந்த எண் 1 பிறந்தவர்களுக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் மட்டும்தான் இவர்கள் முடிவெட்ட வேண்டும். 12 மணிக்கு மேலே முடிவெட்டுவதை தவிர்க்கப்பட வேண்டும். பாத்தீங்களா, 1ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு. சரி, 1ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு இந்த குழந்தைகளை முடிவெட்ட கூட்டு போறது என்னன்னு அப்பா கூட்டிட்டு போனாருன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் 2ஆம் எண்ணில் பிறந்தவர்களாக இருந்தால் திங்கட்கிழமை முடிவெட்டலாம். ஆனால் மதியம் என்னன்னு 12 மணிக்கு மேல் அந்த குழந்தையோட அம்மா கூட்டிட்டு போயிட்டு கடையில விட்டுட்டு முடிவெட்டு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் அவர்களுக்கு யோகம் உண்டு. அதே எண் 3ஆம் எண்ணில் பிறந்தவர்களாக இருந்தால் அல்லது லக்னத்தில் குரு இருந்தால் ஒரு கோவிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் வியாழன் அன்று முடிவெட்டப்பட வேண்டும். கோவிலுக்கு அருகாமையில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த முடிவெற்ற கடை இருக்கும் கோவிலுக்கு அருகாமையில், வெதர் இட் மே பி சர்ச், இந்த மாதிரி டெம்பிள் அந்த மாதிரி இருக்கிறது. அதே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 4ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு மட்டும் அல்லது லக்னத்தில் ராகு இருப்பவர்கள் மட்டும் என்னன்னு நினைச்ச உடனே டக்குன்னு புறப்பட்டு போய் எந்த நாளா இருந்தாலும் பரவாயில்ல, நினைச்ச உடனே போய் உங்களை முடி வெட்டிக்கணும். இப்போ ஒரு சில லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க, என்னன்னு 4ஆம் எண்ணில் பிறந்த லேடிஸ் யாரா இருப்பாங்க, நினைச்ச உடனே எனக்கு உடனே ஹேர் டை பண்ணணும், இல்ல நினைச்ச உடனே எனக்கு கொஞ்சம் ஃபேஷியல் பண்ணிக்கணும், இல்ல ஐப்ரோ ட்ரெஸ்ஸிங் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போன்று இந்த எண் 5ஆம் எண்ணில் பிறந்தவர்களாக இருந்தால் புதன்கிழமை அன்று அவர் முடிவெட்டுவது இவருக்கு சால சிறந்தது. ஆனால் இந்த சுக்கிரன் சாரத்தில் பிறந்தவர்கள், யாது அசுரகுருவில் பிறந்தவர்கள், 6ஆம் எண்ணில் பிறந்தவர்களாக இருந்தால் இவர்களுக்கு என்னன்னு புதன்கிழமை மதியத்திற்கு மேல்தான் இவர்கள் முடிவெட்ட செல்ல வேண்டும். யோசனை பண்ணி பாருங்க. 7ஆம் எண்ணில் பிறந்தவர்களாக இருந்தால், கேதுவோட சாரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை முடிவெட்டலாம், தவறு எதுவும் கிடையாது. ஆனால் இவர்கள் செவ்வாய்க்கிழமை என்று மட்டும் முடிவெட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ரத்த காயம் ஏற்படும். ஒரு வண்டியில போகும்போது இடிச்சிரும், இல்ல அங்கிருந்து வரும்போது இடிச்சிரும், அல்லது வீட்டுல என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம தண்ணி ஊத்திட்டு டக்குனு டோரை திறப்போம், மண்டையில இடிச்சிரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரத்த காயம் ஏற்படும். யாருக்கு? 7ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை என்று முடிவெட்டப்பட்டால். சரி, 8ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது லக்னத்தில் சனி பகவான் இருப்பவரா பார்த்துக்கொள்ளலாம், அல்லது ஒரு 7.5 சனி நடக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தால் வியாழக்கிழமை அன்று மாலை நேரத்தில் அவர் முடி வெட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு நீராடிட்டு அதன் பிறகு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வந்தால் கண்டிப்பாக இவருக்கு 7.5 சனி தாக்கமானது கண்டிப்பாக குறையும். இப்படி இறுதியாக ஒரு 9ஆம் எண்ணில் பிறந்தவர்களாக இருந்தால் திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பகல் வேளையில் மட்டும் இவர்கள் முடிவெட்டி கொள்ளவும். மற்ற காலகட்டங்கள் இவர்களுக்கு சூட்டபிள் ஆகாது. இதுல என்ன பர்டிகுலர் என்ன அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி அந்த ஜஸ்டியை விட்டுட்டு மற்ற நல்ல முடிவெட்டப்பட்டால் இவர்களுக்கு யோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவபூர்வமான ஆராய்ச்சி செய்யப்பட்ட சில கருத்துக்கள் கூறுகிறது. ட்ரை பண்ணி பாருங்க, ரிசல்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். கோல்ட் டைம்ஸ் அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்க. நமக்காக நியூமராலஜி, புரோனாலஜி, புரோனோடைபாலஜிஸ்ட், வாஸ்து மற்றும் இன்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீராஜன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான பவர்ஃபுல்லான டிப்ஸை நமக்கு கொடுக்கறதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ என்ன டிப்ஸ் நமக்கு அவர் தரப்போறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, உண்மையாலுமே லைஃப்ல சில பேருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் சக்சஸ்ஃபுல்லா முடியாதுங்க. முடியற மாதிரி இருக்கும், ஆனா அங்க தடங்கள் வந்துடும். அது மட்டும் இல்ல, எங்க பார்த்தாலும் தோஷம், இந்த தோசம் அந்த தோசம் அது இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தோஷங்கள் இருக்கு. இந்த மாதிரியான தோஷங்கள் குறையறதுக்காகவும் எடுத்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா முடியறதுக்காகவும் சுலபமான ஒரு டிப் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாவிலை அப்படிங்கறது எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி மாவிலை எடுத்துக்கிறீங்க, அதுல ஒரே ஒரு மாவிலை மட்டும் எடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்லா அதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிட்டு கொண்டு போய் கணபதிக்கு முன்னாடி வச்சு நல்லா வேண்டிக்கிறீங்க. கணபதி அப்பா, எனக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்,
லைஃப் வந்து ரொம்ப தோஷம் எல்லாம் இல்லாம நிம்மதியா நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறீங்க. ப்ரேயர் பண்ணி அதை எடுத்து நல்லா மடிச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா அழகா மடிச்சிட்டீங்க. இப்ப லேடிஸா இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா? அந்த ஹேண்ட்பேக் குள்ளார அதை வந்து வச்சிடணும். கணபதியப்பா எனக்கு நல்லபடியா செஞ்சிரு, சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடு அப்படின்னு நல்லா திருப்பி வேண்டிட்டு ஹேண்ட்பேக்ல வச்சிடுங்க. ஜென்ஸா இருந்தா உங்களோட பர்ஸ் எப்படி வச்சிருப்பீங்க அந்த பர்ஸ்குள்ள நல்லா மடிச்சு அழகா வச்சிருங்க. இத 48 நாளைக்கு உங்க பர்ஸ்குள்ளேயே வச்சிருந்துட்டு 48வது நாள் எடுத்து வெளியில போடுங்க. மாவிளை காஞ்சிருச்சு அப்படின்னால யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். 48 நாள் வச்சிருங்க. அப்ப 48 நாள் முடிச்சு எடுத்து ஓடுற தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அதுல விட்டுருங்க. இப்படி பண்ணுங்க, எடுத்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு வண்டி வாகனம் நம்ம எடுக்கப்படும் பொழுது கண்டிப்பாக அன்னைக்கு வந்து நட்சத்திரம் வந்து தாராபலம் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த நாட்களில் வண்டி எடுக்கப்பட்டால் புதிதாக வண்டி எடுக்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும். குறிப்பாக இந்த 8ஆம் எண்ணில் பிறந்தவர்களாக இருந்தால் வாழ்க்கை முழுவதும் தாய் தந்தையர் தவிர மற்றவங்க எல்லாமே அவங்களுக்கு பழையதுதான் பயன்படுத்தப்படும். அதுதான் ஒரு செட் ஆகும். ஒரு வண்டி எடுத்தாலும் பழைய வண்டி தான். திருமணம் செஞ்சாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா வேற யாராவது நிச்சயம் செய்யப்பட்ட பெண்ணை இவர் திருமணம் செய்யப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இவர் கடன் வாங்கி தான் திருமணம் செய்யப்பட வேண்டும். இப்படி என்னன்னு கேட்டா சில நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு 8ஆம் நம்பர் காரை எடுத்துக்கலாமா. ஃபார் எக்ஸாம்பிள், எங்க அப்பா உண்ட சொத்து இருக்கு சார், நான் அதை வித்துதான் ஒரு 20 லட்சம் நான் முதலீடு போடுறேன், 30 லட்சம் முதலீடு போடுறேன்னு சொல்லி போட்டுட்டு அந்த பிசினஸ் பண்ணுவார். இவர்கள் அப்பா அம்மா சொத்தை 1 ரூபாய் பயன்படுத்தப்பட்டாலும் இவர்களுக்கு 100 ரூபாய் செலவு ஏற்படும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா புதிதாக தொழில் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றால் 46 வயதுக்கு மேலேதான் 8ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் தொழில் ஆரம்பிக்க முடியும். அப்படி இல்லைன்னா மனைவி பேர்ல வந்து தொழிலை ஆரம்பிச்சு மனைவியை ப்ரொப்ரேட்டரா போட்டு அதற்கு பின்னாடி இவங்க போயிட்டு வந்துட்டே இருந்தாங்க அப்படின்னா தொழில நஷ்டம் ஏற்படாது. இப்படி நிறைய கருத்துக்கள் நம்ம டெய்லியும் தினந்தோறும் நம்ம பேசிட்டே இருக்கோம். இந்த நிகழ்ச்சி நீங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு இருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஒரு 10 பேருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க அதை பார்க்கட்டும், அவங்க பார்த்துட்டு லைஃப்ல மேல வரட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Our address 56 Upster near Bharati Supermarket, Hastampatti, Salem 7.